இந்தியாவில் ஒவ்வொரு மதத்துக்கும் பர்சனல் லாஸ் இருக்குது. இப்போ மேரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு, முஸ்லீம்னு எடுத்துக்கிட்டால் முஸ்லீம் பர்சனல் லா, ஷரியத் சட்டம் இருக்குது. அப்படி மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்டர்ஃபேத் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்குது. இப்போ மத்திய பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் பையனும் ஒரு ஹிந்து பொண்ணும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே. அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்து 1954 வந்துச்சு. இதுக்கு கீழே கல்யாணம் பண்ணதை வந்து அவங்க இர்ரெகுலர் மேரேஜ்னு சொல்லிட்டு மத்திய பிரதேச ஹைகோர்ட் சொன்னாங்க. அவங்க காரணம் என்னென்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிந்து பெண் வந்து சிலையை வந்து கடவுளாக கும்பிட்றவங்க, சிலை வடிவத்தை, அது இல்லாமல் நெருப்பை வந்து கடவுளாக கும்பிட்றவங்க. அது வந்து முஸ்லீம் பர்சனல் லாக்கு வந்து அகென்ஸ்டாக இருக்குங்கிறப்ப இர்ரெகுலர் மேரேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பர்சனல் லா படி ஒரு மேரேஜ் நடக்குன்னா சில ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணணும், சடங்கு சம்பிரதாயம் பண்ணணும். ஆனால் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இது எதுவுமே தேவையில்லை. இப்போ அந்த ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் கூட அந்த பர்சனல் லாவில் வந்து ப்ரொஹிபிட்டட் மேரேஜுங்கிறப்ப இதை வந்து நாங்கள் இர்ரெகுலர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.